ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்டன் வீடியோஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிவி திருடலோட லாஸ்ட் பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் வராது, இந்த பார்ட் தான் லாஸ்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து தான் வந்து நான் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன். அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு, சின்ன சின்ன ஒரு கடைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், கலர் கோலி சோடா கலர் கலராக வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்த்து கோலா செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஸ்பா. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் இந்த டேங்க்கில் வந்து காலை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தாக்கா ஃபிஷ் ஸ்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் கடை. கார்பெட் நிறைய பேருக்கு தெரியும், இந்த மேட்டு கார்பெட் எல்லாமே நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சடன்லி சரி என்ன தான் அந்த சைடில் நடக்குது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு சைடில் வந்து பார்த்தாக்கா இங்கே ராட்டினம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அதிகமாக செட் பண்ணவே இல்லை, அப்படியே பாதி பாதியாக வச்சுருந்தாங்க. ஏன்னா செகண்ட் டே போனதுக்கு அதிகமாக எதுவுமே இல்லை. 3 days தான் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் சொன்னதால் மறுநாளே வந்து செகண்ட் டேவே வந்து கிளம்பி வந்துட்டோம். அதனால் நிறைய எந்த ஒரு கடைங்களும் அதிகமாக இல்லை. இந்த ராட்டினம் இதெல்லாம் வந்து அதிகமாக செட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கே போர் அடிச்சிடுச்சு. சரி என்னடா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே உருப்படியாக ரெடி பண்ணலை, பாதி அளவு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறமா பார்த்தாக்கா 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா போகவே முடியல. இதுக்கப்புறமாவும் நிறைய பேரும் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ண அப்புறமா. நான் ஆக்சுவலி செகண்ட் டேவே போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா போனோன்னா போர் அடிச்சிருது, அதனால நான் போகவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தெரியும், இதில் வந்து புட்டிக்க பால் சொல்லுவாங்க, தமிழில் வந்து பஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினில் எப்படி பாருங்கள், கலர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் நடுவில் போடுறாங்க. அதுக்கப்புறமா விளையாட்டும் வருது. அதுதான் வந்துட்டு ஒரு குச்சி வச்சுட்டு அப்படியே வந்து சுற்றி சுற்றி எடுக்கிறாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பேன், உங்களுக்கே தெரியும். பார்த்தாக்க எப்படி வந்து வலை மாதிரியே வந்து நிற்கிது பாருங்கள். அதை தான் வந்து சுற்றி சுற்றி எடுக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலி நிறைய அட்வான்ஸ்டாக மிஷின்லாம் வந்துடுச்சு. இது வந்து ஓல்டு ஸ்டைல். எப்படி ஒரு அழகாக வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது, எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சும்மா ஒரு வீடியோவுக்காக தான் நான் வந்து கேப்சர் பண்ணது. இது அதிகமாக பசங்களுக்கெலாம் வாங்கி கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்து பண்ணுறதால இதெல்லாம் வந்து மஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ராட்டினம்லாம் இருந்துச்சு, நான் எந்த ஒரு ராட்டினம்லேயும் உட்காரவே இல்லை. ஸோ எனக்கே போர் அடிச்சிச்சு. நான் நிறைய ரைட்ஸ்லாம் போவேன், எந்த ரைடுக்கும் நான் போகாத அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பார்ட் தான். ஸோ உங்களுக்கே வந்து போர் அடிக்கும், என்னடா இவங்க பாட்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி ஒரு 15-20 minutes போட்டாக்கா யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் வந்து நான் ஷார்ட்டாக போட்டுட்டு இருந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பார்ட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் இல்லாமல் பாருங்கள். இது மோஸ்ட்லி வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டு வீடியோ ஒரு போடும்போது மழை வர மாதிரி இருக்குது கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருப்பேன். பட் வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது சரி இந்த சைட்லையும் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம். ஈவினிங் டைம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தாங்க, அதிகமாகலாம் இல்லை. பாருங்கள், பின்னாடிலாம் ரைட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் எந்த ரைட்லேயும் உட்காரவே இல்லை. அங்கே வந்து பேசவும் முடியல, ஏன்னா அதிகமாக சவுண்டெல்லாம் அதிகமாக இருந்துச்சு, சாங்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பேக்ரவுண்டில் நாய்ஸ் அதிகமாக இருந்ததால் நான் வந்துட்டு இப்போது வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோவில் நடந்து போகிற மாதிரியே இருக்கும். சரி கூலாக இருக்கும்னு சொன்னாங்க. போய் உள்ளே போய் பார்த்தாக்கா அங்கே நிற்கிறான் பாருங்கள், அந்த பையன் தான் செம்ம டான்ஸு.
எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் உள்ளே போயிட்டோம். போய் பார்த்தாக்கா நிறைய தண்ணியாக இருந்துச்சு. என்னடா இந்த தண்ணி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டயும் நான் கேட்டேன். என்ன பண்ணுறீங்க இங்கேன்னு கேட்டாக்கா, இருங்க கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு ஐஸ் வரும், உங்களுக்கு வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடில் ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான் பாருங்கள் ஸ்டேஜுக்கு மேலே. அந்த பையன் தான் வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். மியூசிக் போட்டுட்டு அந்த பையன் தானாக ஆடிட்டே இருந்தான். நான் வந்து ஐஸ் எங்கேருந்து வருதுன்னு போய் பார்த்தாக்கா, அந்த சைடில் காமிக்கிறான் பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள் மாதிரி, அதுலேருந்து தான் வந்து ஐஸ் வந்து துருவி மோட்ரு வச்சு அடிக்கிற மாதிரி அடித்தாங்க பாருங்கள். ஐஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அது மட்டும்தான் பண்ணாங்க. அது வந்து எல்லாரோட மேலேயும் படுமா, ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் நிற்கவே இல்லை. ஏன்னா வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ணுறதால நான் அந்த சைடு போகவே இல்லை சுத்தமாக. ஏன்னா ஃபோனில் தானே கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஐஸ் பட்டுச்சுன்னா தனியாகிடும். அதனால் வந்து நான் போகவே இல்லை. என் ஃபேமிலி மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சமாக தான் அவங்க மேலெலாம் பட்டுச்சு. ரொம்ப எனக்கு சிரிப்பாகவே இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த பையன் தானாக ஆடிட்டே இருந்தான். ஃபுல்லாக ஒரு சாங் ஃபுல்லாக டான்ஸ் பண்ணான். அது மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்து ட்ரிக்ஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். ஏதோ ஸ்னோவில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் போய் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ, உங்களுக்கே தெரியும் பார்த்தாக்கா, பொட்டேட்டோ காட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ் அந்த மாதிரி. இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரியே இருக்கும். அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி இருக்கிறது. கொஞ்சம் நல்லா அந்த ஸ்ப்ரிங் மாதிரி கொஞ்சம் நல்லாவே இழுத்து அது ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. அவ்வளோ க்ரன்ச்சியாகவும் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒன்று வாங்கினோம், ஏன்னா டேஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒன்று வாங்கினோம், அதோட என்ன பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பசங்க விளையாடுறதுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு தான், எல்லாத்துலேயும் அமௌண்ட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இவ்வளோ சின்ன பசங்களாம் இல்லை போய் விளையாடுறதுக்கு. போனோன்னா நான் தான் போய் விளையாடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு வெளியில் கிளம்பிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்னால் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. கிளம்பி வர்றதுக்கு 7-8 ஆகிடுச்சு. நான் இப்போது 4-5க்கு சொல்லியிருப்பேன் கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்து வீடியோ எல்லாருமே லைக் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா வந்து ஃபிஷ் அக்வேரியம்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். 7-8 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்னு. இதுதான் வந்து ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அது வந்து ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நல்ல லைட்ஸ்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்காக தான் இது வந்து கேப்சர் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடவே நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டெல்லாம் வராது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.